நிலவின் துருவ பகுதிகளில் விஞ்ஞானிகள் கணிதத்தை விடவும் அதிக அளவிலான நீர் பனிக்கட்டி வடிவில் இருப்பது இஸ்ரோ நடத்திய சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த ஆய்வின் முக்கியத்துவத்தை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அடுத்து நிலவில் குடியேறலாமா அல்லது செவ்வாய் கிரகத்தில் குடியேறலாமா என போட்டி போட்டுக்கொண்டு விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன உலக நாடுகள். இதற்கு அடிப்படை தேவையான ஆக்சிஜன் மற்றும் தண்ணீரின் இருப்பு குறித்த ஆய்வுகளும் புது புது கண்டுபிடிப்புகளும் அவ்வப்பொழுது வெளியாகி மனித குலத்தின் விண்வெளி கனவுகள் நனவாகும் நாள் வெகு தூரம் இல்லை என நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றன. அந்த வரிசையில் தற்பொழுது இஸ்ரோ வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் தகவல் ஒன்று எதிர்கால நிலவு பயணம் குறித்த திட்டத்திற்கு கை கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. நிலவின் தென்துருவ பகுதியில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிந்து உலகிற்கு அறிவித்த இஸ்ரோ தற்பொழுது நிலவின் தென்துருவ பகுதியை விடவும் வடதுருவ பகுதியில் 2 மடங்கு நீர் பனிக்கட்டிகள் வடிவில் இருப்பதை கண்டுபிடித்துள்ளது. இஸ்ரோவின் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் பிரிவு ஐஐடி கான்பூர், ஐஐடி தான்பாத், கலிபோர்னியா பல்கலைக்கழகம், ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகம் இணைந்து நடத்திய ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. நிலவின் துருவ பகுதிகளின் மேற்பரப்பில் இருக்கும் பனிக்கட்டிகளை விடவும் அங்கு ஒரு சில அடி ஆழத்தில் இருக்கும் பனிக்கட்டிகள் 5 முதல் 8 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடும் என்றும் அவர்கள் கணித்திருக்கிறார்கள். பனிக்கட்டிகள் எப்படி உருவாகி இருக்கும் என்ற கேள்விக்கான விடையை அறிய முற்படும் பொழுது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு, அதைத் தொடர்ந்து வாயுக்கள் வெளியேற்றம் போன்றவற்றால் பனிக்கட்டிகள் உருவாகி இருக்கலாம் என்று கூறப்பட்டதை உறுதி செய்யும் வகையில் ஆய்வு முடிவுகள் வெளியாகி உள்ளன. நிலவில் தண்ணீர் என்பது குடிப்பதற்காக மட்டுமின்றி ஹைட்ரஜன் மூலம் எரிபொருளாகவும் பிற தேவைகளின் ஆதாரமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த பனிக்கட்டிகள் வடிவிலான தண்ணீரின் இருப்பு எதிர்காலத்தில் மனிதர்களின் வெகுநாள் நிலவு பயணத்திற்கு பெரிதும் உதவுவதோடு எதிர்காலத்தில் மனிதர்கள் குடியேற்றத்திற்கான முயற்சியின் பெரும் நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.